இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் இந்த நீதித்துறையின் சுயாதீனம் சம்பந்தமாக இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றது. இதுவரை காலம் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை குறித்து பேசாதவர்கள் எல்லாம் முன்வந்து இன்று நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து பேசி வருகின்றார்கள். இந்த விவாதத்தின் பின்னணியில் உண்மையில் என்ன இருக்கின்றது என்பது குறித்து நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும், அவதானிக்க வேண்டும். பேசுபவர்களெல்லாம் யார்? அதிகமாக இந்த அரசியல்வாதிகள் தான். சட்டத்தரணிகள் பேசுகிறார்கள், அவர்கள் கூட்டங்களை நடத்துகிறார்கள், அவசரமான முடிவுகளை எடுக்கிறார்கள், நீதியமைச்சர் சந்தித்து விளக்கங்கள் தெளிவுகளை கொடுக்கின்றார்கள், அரசாங்கத்தின் முடிவு சம்பந்தமாக இவர்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறார்கள். இருப்பினும் இந்த எதிர்க்கட்சி சார்ந்த சட்டத்தரணிகள் எல்லாமே அவர்கள் செல்லும் திசை வேறாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருக்கின்றது. காரணம், அவருடைய கட்சிகளில் இருக்கின்ற பலருக்கு பல சட்ட சிக்கல்கள் எதிர்வரும் நாட்களில் இருக்கிறது. பல வழக்குகள் இன்னும் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகின்றது, குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு பதற்றத்திலே, பயத்திலே இவர்கள் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்று மக்கள் மத்தியிலே பொதுவான ஒரு விடயம் பேசப்படுகின்றது. எதைப்படி இருப்பினும் இந்த நீதித்துறை சம்பந்தமாக பேசுவோமேயானால் சாமானிய மக்கள் அவர்களும் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இந்த சட்டத்தரணிகள் சம்பந்தமாக நிறைய பேர் என்னிடம் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு சொல்வது என்னவென்றால், சட்டத்தரணிகள் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது பார் அசோசியேஷன் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த முடிவு சம்பந்தமாக, அதாவது நீதிபதிகளுடைய வயது எல்லை நீடிப்பு சம்பந்தமான விடயத்திற்கு அவசரமாக பொதுக்கூட்டங்களை எல்லாம் கூட்டி முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்கின்றார்கள். ரைட், ஓகே. ஆனால் மக்களுடைய பக்கமும் பல கேள்விகள் இருக்கின்றது. சட்டத்தரணிகள் சம்பந்தமாக நிறைய கேள்விகளை கேட்டார்கள். இதையெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சிகளில் கேளுங்கள். நிகழ்ச்சிகள் மூலமாக சட்டத்தரணிகளுக்கு தெளிவுபடுத்துங்கள். அவர்களிடமிருந்து இதற்கெல்லாம் ஒரு பதில் வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே பலர் கேட்கின்றார்கள். நாங்கள் இன்று அது சம்பந்தமாக பேசத்தான் தயாராக இருக்கின்றேன். மக்கள் மத்தியிலிருந்து பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றது என்று நான் சொல்லுகிறேன். என்ன முறைப்பாடு என்றால், பொதுவாக சாதாரண மக்கள் தேவைகள் இருக்கும் தானே, ஒரு சட்டத்தரணியிடம் சென்று இந்த வேலைகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று. குறிப்பாக அத்தாட்சிப்படுத்தல், வாடகை ஒப்பந்தங்கள், நில உடன்படிக்கைகள், சத்தியப்பிரமாணம் போன்ற எளிய சட்ட ஆவணங்களுக்கு கூட சில சட்டத்தரணிகள் மிக அதிகமான கட்டணம் அனுப்பிடுவதாக மக்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய நிகழ்ச்சியில் பேச வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த விடயத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் எல்லா சட்டத்தரணிகளும் இப்படியா என்று கேட்டால் இல்லை. சிலர் மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்படுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சிலர் மக்கள் எந்த நிலையை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சாமானியர்களோ, நடுத்தர வர்க்கத்தினரோ, பணக்காரர்களிடம் சொல்ல வேண்டாம், அளவுக்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க பணம் இருக்கின்றது, அவர்கள் கொடுப்பார்கள். சாதாரணமான ஒரு நில உடன்படிக்கை எழுதுவதற்கு, ஒரு அக்ரிமெண்ட் போடுவதற்கு எவ்வளவு பணம் பெற முடியுமோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக அண்மையில் நாங்கள் பார்த்தோம், ரக்கித ராஜபக்ஷ, விஜயதாஸ் ராஜபக்ஷனுடைய மகன் ரக்கித ராஜபக்ஷ, அதே போல சரை தபேசிங்க உட்பட இன்னும் ஒருவர் இணைந்து அரக்கட்டா, பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த அரக்கட்டாவிடம், அதுவும் அவரை பிடிஐவிலிருந்து விடுவித்து அவரை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு அவருடைய மனைவியிடம் 12 கோடி பெற்றிருக்கிறார்கள். 50 கோடி தான் கணக்கு பேசப்பட்டது. இருப்பினும் 12 கோடி தான் கொடுக்கப்பட்டது. அந்த தொகையை இவர்கள் பெற்றதன் காரணமாகத்தான் இவர்களும் சட்டத்தரணிகள். ரக்கித ராஜபக்ச ஒரு சட்டத்தரணி, அவருடைய தந்தை சட்டத்தரணி, அவர்களுக்கு கீழே எத்தனையோ சட்டத்தரணிகள் வேலை செய்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலையில் இவர்கள் பாருங்கள், சட்டத்தரணியாக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய தொகையை பெற்றிருக்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயமா இது இல்லை. இப்படித்தான் இது வேறு ஒரு ட்ராக். அதாவது இது அவர் தந்தை விஜயதாஸ் ராஜபக்ச நீதி அமைச்சராக இருந்த போது தான் இந்த செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இதே போன்று இன்னும் பல பிரதேசங்களில் சாமானிய மக்களிடம் அளவுக்கு அதிகமான பணம் அறவிடப்படுவதாக மக்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். நாங்கள் பார்ப்போம், சட்ட ரீதியாக இது சரியா, அதை நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல சட்டத்தில் என்ன சொல்லப்படுகின்றது, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன விடயம் செய்தால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இலங்கையில் சாமானிய மக்கள் சட்டத்தரணிகளை அணுகும் போது சில பொதுவான பிரச்சனைகள் இருப்பதாக மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன.
அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் பொருந்தாது என்பதையும் நாங்கள் சொல்லிவிடுகின்றோம். இப்பொழுது நிறைய சட்டத்தரணிகள் எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறீர்கள். ஆகவே எல்லோரையும் நாங்கள் இந்த வட்டத்திற்குள்ளே உள்ளீடு செய்ய முடியாது. இருப்பினும் பொதுவாக ஒரு சிலர் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. முதலாவதாக, அதிகமான சட்ட கட்டணங்கள் லீகல் ஃபீஸ் பெறப்படுகின்றது. வழக்கை ஆரம்பிக்கும் முன்பே பெரிய தொகை பணம் கேட்கப்படுவது, சிறிய சட்ட வேலைகளுக்கு கூட, அதாவது வாடகை ஒப்பந்தம், சத்தியப்பிரமாணம், சட்ட அறிவிப்பு போன்றவை அதிக கட்டணம் அறவிடப்படுவதாக மக்கள் கூறுகிறார்கள். கட்டண விவரம் முன்கூட்டியே தெளிவாக தெரிவிக்கப்படாத நிலையொன்று இருக்கிறது. மக்களின் பிரச்சனை என்னவென்றால், எங்களுக்கு சட்ட உதவி தேவை, ஆனால் பணம் இல்லாததால் நீதியை அணுக முடியவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையாக நல்ல உதாரணம் ஒன்று. நான் அங்கங்கு சில தவிர என்னை எடுத்துக்கொள்கின்றேன். நான் கடந்த வருடம் வாடகை வீட்டிற்கு செல்வதற்காக முதலாவதாக அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ள வேண்டும். வாடகை அக்ரிமெண்ட், அந்த வீட்டின் உரிமையாளருக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட். ஆகவே சென்ற இடத்திலே சட்டத்தரணி என்ன செய்தார், அக்ரிமெண்ட்டுக்கு தேவையான விவரங்களை எல்லாம் எழுதி வைத்துவிட்டு அவர் ஒரு தாளிலே எழுதி கொண்டார். உங்களுக்கான சரியான அக்ரிமெண்ட் இன்னும் ஒரு 14 நாட்களில் வரும். இப்பொழுது நீங்கள் கட்டணத்தை செலுத்துங்கள், உங்களுக்கு பயப்பட தேவையில்லை, 14 நாட்களில் வரும் என்று குறிப்பிட்டார். சரி என்று ஏதோ அந்த வீட்டு உரிமையாளரின் நம்பிக்கையிலும் அந்த சட்டத்தரணி என்கின்ற பெயரிலே அவர் செயற்படுகிறார் என்ற பெயரிலும் நான் கட்டணமாக 5000 ரூபாய் கொடுத்தேன். ரைட், 5000 ரூபாய் பெற்றுக்கொண்டார். நான் மாத்திரமல்ல, வீட்டு உரிமையாளரும் அந்த 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். சரி, ஓகே, அது அவர்களுடைய சட்ட நடவடிக்கையாக இருக்கும் போல தெரிகிறது. அவர்கள் அதற்கான அந்த வேலையை செய்து கொடுப்பதற்கு அந்த கட்டணத்தை அறவிடுகின்றார்கள். அப்பொழுது 10,000 ரூபாய் கொடுத்து அந்த உடன்படிக்கையை அவர் 14 நாட்களில் தருவதாக தெரிவித்தார். நானும் எதிர்பார்த்தேன் 14 நாட்களில் அந்த உடன்படிக்கை ரெண்ட் அக்ரிமெண்ட் கைக்கு கிடைக்கும் என்று. இல்லை, கிடைக்கவில்லை. சென்று கேட்கும் போதெல்லாம் இன்னும் ப்ராசஸில் இருக்கிறது, இன்னமும் அதை உறுதிப்படுத்த வேண்டும், அப்படியெல்லாம் கொஞ்சம் இழுத்தடித்து கொண்டிருந்தார். இறுதியில் அந்த அக்ரிமெண்ட் எனக்கு கிடைக்கவில்லை. நானும் சென்று பார்த்தேன். பிறகு நானும் வேலைப்பளு காரணமாக அந்த அக்ரிமெண்ட் விடயத்தையே மறந்துவிட்டேன். இருப்பினும் என்னிடம் அந்த முதலிலே வழங்கிய எழுதப்பட்ட ஒரு கடிதம் என்னிடம் அத்தாட்சியாக இருந்தது. பிறகு ஒரு சில காரணங்களுக்காக அந்த வீட்டை விட்டு நான் வெளியேற வேண்டிய ஒரு சூழல். நான் விருப்பத்தின் என்னுடைய தேவைக்காக நான் அந்த வீட்டிலிருந்து மாற வேண்டிய ஒரு தேவை இருந்தது. நான் உரிமையாளரிடம் சொன்னேன், ரைட், இப்பொழுது நான் இந்த வீட்டிலிருந்து செல்கின்றேன், எனக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுங்கள் என்று. என்ன செய்தார்கள், ரைட், சட்டத்தரணியிடம் சென்று நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்வோம் என்று. கேன்சல் செய்யும் போதும் அதே 5000 ரூபாய், என்னிடம் 5000 ரூபாய், அவரிடம் 5000 ரூபாய் பெறப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் பெறப்படவில்லை என்று தான் எனக்கு ஒரு சில தகவல். ஆனால் என்னிடம் 5000 ரூபாய் பெறப்பட்டது. எதற்கு, அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்ய. முழுமையாக ஒரு வருடத்திற்கு நான் அக்ரிமெண்ட் போட்டேன். அந்த ஒரு வருட முடிவிலே தான் நான் வீட்டையும் விட்டு வெளியேறுகிறேன். அக்ரிமெண்ட் கேன்சல் செய்ய வென்று 5000 ரூபாய் பெற்றார்கள். எனக்கு அப்போது சரியான போதுமான தெளிவு இருக்கவில்லை. இருப்பினும் நான் கொடுத்து விட்டு வந்தேன். பிறகு எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது, அந்த நேரத்திலும் 5000 ரூபாய் கொடுத்தது சம்பந்தமாக. ஆனால் வெளியில் இன்னும் ஒரு இடத்திலே அக்ரிமெண்ட் எழுதுவதற்கு மாத்திரம் 7500 ரூபாய் பெறப்படுகின்றது. பாருங்கள், இன்னும் ஒரு இடத்திலே 10,000 ரூபாய். இப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கணக்கு. சில பேர் 2 தரப்பினரும் 2500 ரூபாய், 2500 ரூபாய், 5000 ரூபாய் போதும், அப்படியும் இருக்கிறார்கள். அது சிறப்பான ஒரு சேவை, குறைந்த கட்டணத்தில் ஒரு வாடகை அக்ரிமெண்ட். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்படியான அளவுக்கு அதிகமான கணக்குகளை அறவிடுகின்றார்கள். இது ஒரு பிரச்சனை. அடுத்து, வழக்குகள் நீண்ட காலம் இழுத்தடைக்கப்படுதல் ஒரு பிரதான பிரச்சனை. சில வழக்குகள் பல ஆண்டுகள் நீடிப்பது, வழக்கின் முன்னேற்றம் குறித்து வாடிக்கையாளருக்கு சரியான தகவல்கள் கிடைக்காதது, அடுத்த விசாரணை திகதி, நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்றவை தெளிவாக விளக்கப்படாதது என்று பல பிரச்சனைகள் இருக்கிறது. மக்களின் பிரச்சனை என்னவென்றால், இந்த விடயத்திலே வழக்கு எப்போது முடியும் என்று தெரியவில்லை, பணமும் நேரமும் செலவாகின்றது. ஒரு வழக்கு இழுத்தடித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த சேவையை பெறுவ இருப்பவர் சாமானிய மக்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், பணம் செலவழித்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நல்ல உதாரணம், அண்மையில் தென்னிந்தியாவில் வெளியான ஒரு படம் கருப்பு, சூர்யாவினுடைய திரைப்படம். அதிலே பார்த்திருப்பீர்கள், அந்த முதல் பகுதியில் வருகின்ற கதை, சாமானியருடைய நீதி கேட்டு நீதிமன்றத்திற்கு செல்கின்றார். அங்கு எப்படி அவர் இழுத்தடிக்கப்படுகிறார். அப்படியான பல சம்பவங்கள் இலங்கையிலும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இவை சம்பந்தமாக பேசலாமே. பார் அசோசியேஷன் ஒன்றாக கூடி உடனடியாக இப்படியான விஷயங்களையும் பேசுங்கள் என்று தான் மக்கள் தெரிவிக்கிறார்கள். நாங்கள் மூன்றாவது விடயத்தையும் பார்ப்போம். மூன்றாவது விடயம்,
வாடிக்கையாளருக்கு சரியான தகவல் வழங்காமை, சில சந்தர்ப்பங்களில் வழக்கின் உண்மையான நிலைமை கூறப்படாதது, வெற்றி வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நம்பிக்கை கொடுக்கப்படுவது, சட்ட நடைமுறைகள் பொதுமக்களுக்கு புரியும் மொழியில் விளக்கப்படாதது. இதில் மக்களுடைய பிரச்சனை என்னவென்றால், சட்டம் தெரியாததால் நாங்கள் முழுமையாக சட்டத்தரணியை நம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகத்தான் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். பாருங்கள், வெற்றி வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருப்பார்கள் சட்டத்தரணிகள். அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக 4வது விடயம், ஆவணங்களை தாமதப்படுத்துதல். காணி ஆவணங்கள், ஒப்பந்தங்கள், சட்ட அறிவிப்புகள் போன்றவற்றை தயாரிக்க தாமதம். நான் என்னுடைய உதாரணத்திலிருந்தே கூறியிருந்தேன், அதுவும் ஒரு பிரச்சனையாக பலர் எங்களுக்கு இந்த தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். தயாரிக்கப்பட்ட ஆவணங்களில் உள்ள விவரங்களை வாடிக்கையாளருக்கு விளக்காதது, அதுவும் ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்ததாக வழக்கில் தனிப்பட்ட கவனம் குறைவு. அதிகமான வழக்குகளை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்வதால் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் போதிய நேரம் ஒதுக்க முடியாத நிலை. நீதிமன்றத்தில் வழக்கின் விவரங்களை முழுமையாக முன்வைக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அடுத்தது, சட்ட அறிவு பற்றிய பொதுமக்களின் குறைபாடு பயன்படுத்தப்படுவது. அதாவது சட்டம் சம்பந்தமாக ஒருவருக்கு போதுமான அறிவு, சட்டம் சம்பந்தமான அறிவு இல்லாத விடத்தில் சட்டத்தரணிகள் அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், சட்டம் தெரியாத மக்களிடம் தேவையற்ற சேவைகள் அல்லது செலவுகள் சேர்க்கப்படுவதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஒரு சாதாரண சட்ட நடவடிக்கையை சிக்கலானதாக காட்டி அதிக செலவு ஏற்படுத்துவது என்ற விமர்சனமும் இருக்கின்றது. வழக்கின் முடிவு பற்றிய தவறான எதிர்பார்ப்புகள் அதுவும் இந்த லிஸ்டிலே அடங்குகின்றது. நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று உறுதியளிப்பது, தோல்வி வாய்ப்புகள் அல்லது அபாயங்களை விளக்காமல் இருப்பது. அடுத்ததாக, மாற்று சட்ட உதவிகள் பற்றிய விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்றதாம். பல சாதாரண மக்கள் அரசின் சட்ட உதவி சேவைகள், இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் அமைப்புகள், குறைந்த செலவு சட்ட சேவைகள் பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது சம்பந்தமான போதிய தெளிவு இல்லாததன் காரணமாக ஒரு சட்டத்தரணியுடைய ஆஃபீஸை, காரியாலயத்தை கண்டால் அங்கு செல்வது, அங்கு சென்று அவரிடம் பேசி ஒரு இந்த விடயத்தை செய்து கொள்வோம் என்றவுடன் கட்டணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இருக்கின்றது. அத்தான் இப்படியான சில உதவி செய்யும் நிறுவனங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அதையும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் எல்லாமே மக்கள் மத்தியிலிருந்து இந்த பிரச்சனைகள் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் சட்டத்தரணிகளிடம் சென்றால். நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், எல்லா சட்டத்தரணிகளும் அல்ல, ஒரு சில சட்டத்தரணிகள் தான் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். இவர்களை நம்பி செல்கின்ற மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், ஏமாந்து போகின்றார்கள். ஆகவே அப்படி ஏமாற்றப்பட்ட பல பேர் எம்மிடம் சொன்ன முறைப்பாடுகளைத்தான் நாங்கள் உங்களுக்கு அப்படி வெளிப்படுத்தியிருந்தோம். ஆனால் சட்டத்தரணிகளுடைய பக்கம் சட்டம் என்ன சொல்கின்றது, அவர்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். தேடி பார்த்த வகையில் இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் இதை பார்த்தால், சட்டத்தரணிகள் கட்டாயம் இவ்வளவு மட்டுமே கட்டணம் அறவிட வேண்டும் என்று கூறும் பொதுவான சட்டம் தற்போதைக்கு இல்லை. எனவே ஒரு சட்டத்தரணி தனது தொழில்முறை சேவைக்கான கட்டணத்தை அவரும் வாடிக்கையாளரும் உடன்படும் வகையில் நிர்ணயிக்க முடியும். ஆனால் அதற்கு சில சட்ட மற்றும் தொழில்முறை வரம்புகள் இருக்கின்றது. அதாவது சேவை பெறுநர் அவர் சென்று சட்டத்தரணியை நாடினால், சட்டத்தரணியும் சேவை பெறுநரும் இணைந்து கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி வரும் பட்சத்திலே அவர் கேட்கும் கட்டணம் உங்களுக்கு செலுத்தக்கூடியதாக இருந்தால், அதுவும் அந்த சேவையை பொறுத்து அந்த அளவு பெறுமதியானதா என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தான் நீங்கள் அந்த கட்டணத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். மாறாக நீங்கள் அந்த அளவு உயர்ந்த கட்டணங்களை செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் நிச்சயமாக அந்த தொழில்முறை வரம்புகளை அடுத்தாக பார்ப்போம். சட்டத்தரணிகளின் நிலை என்னவென்றால், இலங்கையில் சட்டத்தரணிகள் அட்டோர்னிஸ் அட் லோ, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவின் அதிகாரத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழில்முறை நிபுணர்கள், அவர்களின் சேர்க்கை, ஒழுக்கம் மற்றும் தொழில்முறை நடைமுறைகள் நீதிமன்ற விதிகளாலும் சட்டங்களாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கட்டணத்தை நிர்ணயிக்கும் சட்டம் உள்ளதா என்று கேட்டால் பொதுவாக இல்லை. இலங்கையில் எந்த சட்டமும் வாடகை விட்டு ஒப்பந்தம் எழுத ரூபாய் 5,000 ரூபாய் மட்டுமே அல்லது 10,000 ரூபாய் விட அதிகமாக அறவிடக்கூடாது என்று எங்கேயுமே நிர்ணயிக்கப்படவில்லை என்பதும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனால்
ஒரு சட்டத்தரணி தனது அனுபவம், ஆவணத்தில் சிக்கல், செலவுகள் மற்றும் சேவையின் தன்மையில் கருத்தில் கொண்டு கட்டணத்தை நிர்ணயிக்கலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது. நொட்டரி தொடர்பான சேவைகள் சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். வாடகை ஒப்பந்தங்கள், காணி ஆவணங்கள் போன்றவற்றில் பல நேரங்களில் நொட்டரி சேவை தேவைப்படுகின்றது. ரெஜிஸ்டர் ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் கீழ் நடைமுறையில் உள்ள நொட்டாரிஸ் ஆர்டினன்ஸ் நோட்டரிகளின் தகுதி, அதிகாரம் மற்றும் கடமைகளை ஒழுங்குபடுத்துகின்றது. ஆனால் நோட்டரி ஒரு வாடகை ஒப்பந்தத்திற்கு கட்டாயம் எவ்வளவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று இச்சட்டம் நிர்ணயிப்பதில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதிக கட்டணம் வசூலித்தால் என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதற்கான பதிலாக ஒரு சட்டத்தரணி மோசடி செய்திருந்தால், தவறான தகவல் கூறி பணம் பெற்றிருந்தால், தொழில்முறை ஒழுக்க விதிகளை மீறியிருந்தால் அவருக்கு எதிராக பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்காவில் புகார் செய்யலாம். தேவையான சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தின் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் கட்டணம் அதிகம் என்பது மட்டுமே சட்டவிரோதம் என்பதை நிரூபிக்க போதுமான காரணமாக இருக்காது. ஏமாற்றம், நம்பிக்கை மீறல் அல்லது தொழில்முறை தவறு என்பது போன்ற அம்சங்களும் இருக்க வேண்டும். குறிப்பாக விஜயதாஸ் ராஜபக்ஷவின் மகன் ரஹித ராஜபக்ஷ மற்றும் சரித் அபேசிங் ஆகியோர் இணைந்து செய்த அந்த சம்பவம் மிக பெரும் குற்றம். அந்த குற்றத்துக்கு தான் அவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள். ஆகவே பலருடைய கேள்வி, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது, சரி அவர்களுடைய தரப்பில் சட்டத்திலும் இப்படி சொல்லப்படுகின்றது, அப்படின்னால் இதற்கு என்னத்தான் தீர்வு என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்கான பதிலும் இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு சட்ட ரீதியான தீர்வு என்னவென்றால், சாதாரண சட்ட சேவைகளுக்கு குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச கட்டண வழிகாட்டி, அதாவது ஃபீ ஷெட்யூல் கொண்டு வருதல் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரும் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு சட்ட அலுவலகமும் கட்டண பட்டியலை வெளிப்படையாக காட்சிப்படுத்துவதை கட்டாயமாக்குதல் நிச்சயமாக ஒரு தீர்வு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சேவை தொடங்குவதற்கு முன் எழுத்துப்பூர்வ கட்டண ஒப்பந்தம் வழங்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்தல், பொதுமக்களுக்கு சட்ட உதவி ஆணைக்குழு லீகல் எய்ட் சேவைகளை விரிவுபடுத்தல் போன்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றது. சில பேர் குறிப்பிட்டார்கள், பணம் பெற்றால் ஒரு ரிசீட் கொடுக்கப்பட வேண்டும் என்று. நல்ல விடயம். நிறைய பேர் கேட்டார்கள், அப்படியும் சில விடயங்களை செய்யலாம், அப்படி என்றால் இதில் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இருக்காது, பிரச்சனைகளும் இருக்காது என்று. சில சட்டத்தரணிகள் பணம் பெறுகிறார்கள், அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ஆகவே தான் சொல்லப்படுகின்றது, இப்படியான விடயங்களை செய்தால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் இப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகின்ற அல்லது மக்களுடைய இந்த சந்தேக பார்வையில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் சம்பந்தமாக சட்டத்தரணிகள் மீது மக்களின் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் இதையும் செய்யுங்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. கட்டண வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். வாடிக்கையாளர் உரிமைகள் தொடர்பான விதிமுறைகள், அதாவது வழக்கின் நிலையை அறியும் உரிமை, ஆவணங்களை பெறும் உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சட்ட சேவை புகார் முறைமையை வலுப்படுத்தல் வேண்டும், அதாவது பொதுமக்கள் எளிதாக புகார் செய்யும் வழிமுறை கொண்டு வரப்பட வேண்டும். சட்ட உதவி சேவைகளை விரிவுபடுத்துதல், சட்ட கல்வி பொதுமக்களுக்கு வழங்குதல், இப்படியான விடயங்களை செய்தால் இந்த சட்டத்தரணிகள் மீது மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே சாமானிய மக்களின் இந்த சட்ட ரீதியான விடயங்களில் கவலைகளாக இருப்பது அதிக கட்டணம், வழக்குகள் தாமதம், தகவல் வெளிப்படைத்தன்மை இல்லாமை, சட்ட நடைமுறை புரியாமை, சட்ட உதவி பெறுவதில் சிரமம், இப்படியான பல விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுக்கு இந்த விடயங்களையும் பேசுங்கள், இது ஒரு முறைப்பாடாக முன்வைத்திருந்தார்கள். ஆகவே தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த விடயத்தை பிரதானமாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் முன்வைத்த காரணங்கள் சம்பந்தமாக நிறைய பேருக்கு ஒரு தெளிவு அவதானம் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம், எதிர்பார்க்கின்றோம். பார் அசோசியேஷன் அவசரமாக கூட்டங்களை நடத்தி அரசாங்கம் கொண்டு வருகின்ற முடிவுகள் சம்பந்தமான தீர்மானங்களை மேற்கொள்கின்றார்கள், அது சம்பந்தமாக பேசுகின்றார்கள். சாமானிய மக்கள் முகம் கொடுக்கின்ற இப்படியான பிரச்சனைகளுக்கும் பார் அசோசியேஷன் ஒன்று திரண்டு ஒரு கூட்டத்தை நடத்தி அதிலிருந்து இப்படியான பிரச்சனைகளுக்கு பார் அசோசியேஷன் ஒன்று கூடி இந்த விடயங்கள் எல்லாம் பேசி சாமானிய மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள், இதற்கு ஒரு தீர்வாக நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு வருவோம் என்ற ஒரு முடிவுக்கு வருவது உண்மையாகவே இந்த காலத்தின் சிறந்த ஒரு செயல்பாடாக இருக்கும். மக்கள் நினைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அரசு தரப்பிலும் நீதி அமைச்சர் அரசு நாணயக்கார செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த விடயங்களையும் கவனத்தில் எடுத்து சாமானிய மக்களுடைய இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியிலும் இன்னும் பல புதிய விடயங்களோடு சந்திக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் எழுதுங்கள். நான் சொன்ன இந்த பிரச்சனைகளில் நீங்களும் பாதிக்கப்பட்டவராக இருந்தால்
உங்களுடைய விவரங்களையும் கீழே பதிவு செய்யுங்கள். அந்த விடயங்களை நான் ஆதாரமாக திரட்டி சம்பந்தப்பட்ட நீதியமைச்சர் இருக்கின்ற உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கோ நீதியமைச்சரின் கவனத்திற்கோ கொண்டு செல்ல நான் தயாராக இருக்கின்றேன். நிச்சயமாக பயப்படாமல் எழுதுங்கள். சட்டத்தரணிகளிடமிருந்து நீங்கள் ஏமாறுவீர்களா அல்லது ஏமாற்றப்பட்டீர்களா? உங்களுடைய பிரச்சனை என்ன? விவரமாக எழுதுங்கள். பெயர் விவரங்களோடு எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லாங்காஸ்டியுடன் எழுதுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய விடயம், எங்களுடைய ஒளிப்பதிவாளர் லிசியரன் இன்றுடன் எங்களுடைய நிறுவனத்திலிருந்து விலகி அவர் வெளிநாடு செல்கின்றார். அவருடைய எதிர்கால நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.